இப்பொழுது மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் உங்களுக்காக ஒலி புத்தகமாக அத்தியாயம் 1. அடுத்தவரோட டைரிய அவங்களுக்கு தெரியாம, அவங்க அனுமதி இல்லாம ரொம்ப ரொம்ப பிரியத்தோட படிக்க விரும்புறவங்க ஒரு மனநோயாளியா? அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கக்கூடிய குறிப்புகளை ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டு தினமும் தனியா அதை பார்க்கறதும் படிக்கிறதும் அதை ஒழிச்சு வைக்கிறதும் கூட ஒரு வகையான மனநோய் தானே? எது எப்படியோ எனக்கு அந்த மனநோய் இருந்துச்சு. முட்டாள், அடுத்தவரின் டைரியை படிக்காதே. நண்பா, வேண்டாம் படிக்காதே. ப்ளீஸ் டோன்ட் ரீட் திஸ். முன் அட்டையில் இப்படிப்பட்ட வாசகங்களை எழுதிய இந்த டைரிகளை தான் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஆப்பிள் பழமோ ஆனந்த விகடனோ அதை எங்களுக்கு அண்ணன் தான் அறிமுகப்படுத்துவான். டைரியையும் அவன் தான் அறிமுகப்படுத்தினான். அப்போ அண்ணே நடுக்கூட்டுடன் காட்டிலுள்ள தங்கம்மை ஆட்சியின் குச்சிலுக்குள்ள தங்கி தூத்துக்குடி வஉசி கலைக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தான். எப்பொழுதாவது பள்ளி விடுமுறைக்கு தங்கம்மையின் குச்சிலுக்கு நானும் போவேன். அங்க இருக்கக்கூடிய அண்ணனின் தகர பெட்டியையும் பழைய சூட்கேஸையும் உருட்டி புரட்டுவேன். கலர் கலரா, புதுசு புதுசா, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பைபிள்கள் மாதிரி புது புது வடிவங்கள்ல புது நோட்டுகள் இருக்கும். என் டைரியை எடுத்து படிச்சால அப்படின்னு என் உச்சி முடிய சிக்கன்னு பிடிச்சுக்கிட்டு உரல்ல மாவாட்டுற மாதிரி ஆட்டியபடி அண்ணன் கேட்டப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் திருடி படிக்கக்கூடிய அந்த நோட்டுகளுடைய பெயர் டைரி அப்படின்னு. டைரிய படிச்சா ஏன் அப்படி அடிக்கிறாங்க? ஒரு காகிதத்துல ஏதாவது ஒன்று எழுதினாலே அது இன்னொருத்தர் படிக்கிறதுக்கு தானே. சினிமால கூட டைரி எழுதினவர் அதை அவரே படிக்கிற மாதிரி ஒரு காட்சியில கூட காட்டியதே இல்லையே. ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லனா எழுதினவருடைய நண்பனோ மனைவியோ காதலியோ தானே படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அண்ணன் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அது வரைக்கும் நண்பா படிக்காதே, முட்டாள் படிக்காதே அப்படின்னு முதல் பக்கங்கள்ல எழுதியிருந்த அண்ணன் நான் டைரியை படிக்க தொடங்கின நாள்ல இருந்து மாறி வேண்டாம் சொன்னா கேளு, படிச்ச அடி பிச்சிருவேன் அப்படின்னு முதல் பக்கத்துல எழுதி வச்சுட்டு தான் அடுத்தடுத்த பக்கங்கள்ல எழுத தொடங்கியிருப்பான். ஆனா டைரியை தூக்கிட்டு போய் குருட்டு மலைக்கோ, சானாமேட்டுக்கோ, ரயில் ரோட்டுக்கோ, ஆச்சிமுத்தா கோயில் ஆலமரத்துக்கோ, குட்டி பரம்புக்கோ நான் போயிடுவேன். இன்னைக்கு கிழவி தங்கம்மையை நான் திட்டிருக்க கூடாது. அதுக்காக பேரச்சம்பழங்காரங்கிட்ட என் புக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டா அவளை திட்டாம என்ன பண்றது? ரொம்ப திட்டிட்டேன், மன்னிச்சிரு தங்கம்மை, இனிமே அப்படி பண்ணாத. இன்னைக்கு பெருமாள் கோயில் மலையில அவளுக்காக காத்துட்டு இருந்தேன். அவ வரவே இல்லை. ஆனா மழை வந்துச்சு. வந்த மழைய அவளாவே நினைச்சு சொட்ட சொட்ட நனைஞ்சு வீட்டுக்கு வந்தேன். உலகம் வெற்றி பெற்றவங்களை தான் பாராட்டுது, விளக்கம் சொல்றவங்களை இல்ல. இப்படி அண்ணனின் டைரியில நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல பக்கங்களை புரட்டிட்டே போனா அதிக பக்கங்கள்ல நான் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன பற்றி தான் எழுதியிருப்பான். இன்னைக்கு தம்பி மாறி அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா பாட்டுக்கு ஆடி காட்டினான். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சேர்ந்திருந்த கவலைகள் எல்லாம் அவன் ஆடி கிளப்பிய பொழுதில பறந்தது மாதிரி இருந்தது. இன்னைக்கு எனக்கே வலிக்கிற அளவுக்கு தம்பி மாறிய அடிச்சு வெளுத்துட்டேன். எனக்கு அவனை மட்டும்தான் அவ்வளோ பிடிக்குது. இருந்தாலும் இந்த சின்ன வயசுல அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவனை கொன்னு போட்டுடலாமோ அப்படின்னு தோண வைக்குது. 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனவன் நேற்றுக்கு என் பையில இருந்து 50 ரூபாய் திருடி இருக்கிறான். அவன் திருடுனா அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவனை தெருவில் முட்டி போட வச்சு கை 2ஐயும் தூக்க சொல்லி அடிச்சு நான் தண்டனை கொடுக்கல. அந்த 50 ரூபாய் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பஸ்ல நான் ஏறி பணம் இல்லாம அவமானப்பட்டு அப்போ வந்த வெறி என்னை அப்படி செய்ய வச்சிருச்சு. இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு அழுகை முட்டிட்டு வந்தது. இனிமே தவறே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பேன். ஆனா நான் செய்யறதுல எது தவறு எது சரி அப்படின்னு எனக்கே தெரியாதே. சின்ன அண்ணனோட டைரிகளை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்துவ காமிக்ஸ் கதையை படிக்கிற மாதிரி அவ்வளோ நகைச்சுவையா இருக்கும். டைரியின் முதல் பக்கத்திலேயே அவன் எனக்கு சிரிப்பு வரவழைச்சிருவான். சாத்தானே போதும், அடுத்த பக்கத்தை புரட்டாத, புரட்டினா உன் தலை சுக்குநூறா உடைவதா ஏசுவின் மீதாக ஆணையிடுகிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். அவன் என்னத்தான் சாத்தான்னு சொல்றான் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சிரிப்பு வரும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தன் தான் டைரியை புனை பெயர்ல எழுதியவன். ஏசுவின் மீது உள்ள பிரியத்தால தாவீது ராஜா அப்படிங்கிற பெயர்ல தான் டைரி எழுதுவான். டைரி எழுதுறேங்கிற பெயர்ல டைரியின் எல்லா பக்கங்கள்லையும் ஏசுக்கு கடிதம் தான் எழுதி வச்சிருப்பான். இருந்தாலும் அவனுக்கும் ஒரு நாள் பெரிய அண்ணனிடமிருந்து அடி கிடைச்சது. அப்படி அவன் அடி வாங்கிய அன்னைக்கு தான் அவன் டைரி எழுதுறான் அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அண்ணனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? டைரியை படித்தாலும் அடிக்கிறான், டைரி எழுதினாலும் அடிக்கிறான் அப்படின்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணே
சின்ன அண்ணன் எழுதிய டைரிய எல்லார்கிட்டையும் காட்டினான். நேற்று இரவு ஏசு என் கனவில் வந்தார். தாவீதே, கலங்காதே. வரும் 12ஆம் வகுப்பு தேர்வில் நீ விரும்பிய 1200 மார்க்கை காட்டிலும் கூடுதலாக உனக்கு 1400 மார்க்குகளை வாங்கி தருவதாக கூறி சென்றார் அப்படின்னு எழுதியிருந்தான் சின்ன அண்ணன். எப்போதாவது அடி வாங்கக்கூடிய சின்ன அண்ணனால பெரிய அண்ணனின் அடியை அவ்வளோ தாங்கியிருக்க முடியாதுதான். அப்படி அழுதான். இதற்கு பின்னான நாட்கள்ல தான் எனக்கு சின்ன அண்ணனின் டைரியை படிக்கக்கூடிய ஆர்வமே ஏற்பட்டது. கர்த்தரே, ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் இன்று வாழைக்காய் சுமக்க செல்கிறேன். நீரே எம்முடன் இருந்து எனக்கு சின்ன சின்ன தார் கிடைக்குமாறு செய்யும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வாழைக்காய் சுமக்க போவான். கர்த்தரே, இன்று ஆத்தாங்கரை சுடலைமாடன் கோயிலுக்கு சேவல் பலி கொடுக்க அப்பா என்னை அழைத்து போனார். அந்த சேவலின் தலையை என்னை பிடிக்க சொல்லித்தான் அவர் அரிவாளால் அறுத்தார். சேவலின் ரத்தம் என் மீதும் அப்பா மீதும் அதிகமாகவே தெரித்துவிட்டது. எனக்காக என் அப்பா செய்த இந்த பாவத்தை நீர் மன்னிப்பீராக அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஆத்துக்கு குளிக்க போயிருப்பான். அப்போல்லாம் எனக்கு படிக்க கிடைச்சது அண்ணன், சின்ன அண்ணன், அக்கா, இந்த 3 பேரின் டைரிகள் தான். அண்ணன்கள் டைரியை தான் நான் தினமும் தேடி பிடிச்சு படிச்சு அடி வாங்குவேன். ஆனால் அக்காவுடைய டைரி எந்த பாதுகாப்பு பந்தோபஸ்துகளும் இல்லாமல் அப்படியே நடு வீட்டில் அனாதையாக கிடக்கும். அவள் டைரியில் எதுவுமே எழுதி வச்சிருக்க மாட்டா. அதிகமாக பால் கணக்குகளும் அவகிட்ட டியூஷன் படிக்க வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பரீட்சை மதிப்பெண்களும் தான் இருக்கும். சில நேரங்களில் எப்போதாவது புள்ளிகள் வச்சு கோலம் போட்டு பழகியிருப்பா. அதையும் விட்டா ஸ்தோத்திரம் தான், அல்லேலூயா தான். டைரி படிக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நாமே நமக்குன்னு ஒரு டைரி ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் தோல்வி அடைஞ்சதுனால சென்னையில் உள்ள பெரிய ஜவுளிக்கடை வேலைக்கு நண்பன் செந்திலோட ரயில் ஏறினேன். அதுதான் முதல் ரயில், முதல் சென்னை. அங்காடி திரு படத்தில் நடித்தவங்களில் யாரையாவது ஒரு கருப்பான ஒல்லியான பையனை நினச்சிக்கோங்க. அவன் நான் தான். சாதியை மாற்றி சொன்னதால தான் வேலை கிடச்சிது. அன்னைக்கு சீருடையும் கொடுத்தாங்க. ஆனால் வேலை மறுநாள் தான். போய் ஓய்வெடுத்துக்கோ அப்படின்னு தங்கக்கூடிய அறைக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு புது டைரி வாங்கிட்டு அறைக்கு வந்தேன். அறை அப்படின்னா அந்த அறையை நீங்கள் அங்காடி தெருவில் பார்த்ததை விட கொஞ்சம் அதிகபட்சமாக கற்பனை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் மட்டுமே அப்போ அங்கே இருந்ததுனால ரொம்ப தன்னம்பிக்கையோட என் முதல் டைரியை எழுத ஆரம்பித்தேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எழுதிய முதல் வார்த்தைகள், முதலில் சென்னைக்கு தகுந்தவனாக என்னை மாற்றிக்கொள்ளுதல், பின் சென்னையை எனதாக்கி கொள்ளுதல். அதோடு சரி, அடுத்த 1 மாசத்துல அந்த டைரியின் அடுத்த பக்கத்தில் இனி வேண்டாம் எனக்கு சென்னை, கிடைத்தால் போதும் அன்னை அப்படின்னு எழுதி மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் தலையை சுற்றி வீசி எறிஞ்சிட்டு எந்த சம்பளமும் வாங்காமல் திருட்டுத்தனமாக கள்ள ரயில் ஏறி ஊருக்கு போய் சேர்ந்தேன். காரணம் நீங்கள் அங்காடி தெரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நெல்லை சட்டக்கல்லூரி. எனக்கு கிடைச்ச நண்பர்கள் யாருக்கும் பெருசாக டைரி எழுதக்கூடிய பழக்கம் கிடையாது. ஆனால் எல்லாரும் வகுப்புக்கு ஒரு டைரியோட மட்டும்தான் வருவாங்க. அந்த டைரியில் தான் ஃபேமிலி லா குறிப்புகள் எடுப்பாங்க. அதில் தான் தீங்கியல் சட்டங்களை எழுதி வைப்பாங்க. அந்த டைரியில் தான் ரஜினி, விஜய் படங்களுக்கு தனி ஆளாக விளம்பரம் செஞ்சுருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த டைரியில் தகரப்பெட்டிக்குள் தங்க கட்டிகள், அரசு மகளிர் பேருந்து போன்ற ஹைக்கூக்களையும் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் ஜோ எனக்காக டைரி எழுதுவா. நான் படிக்கிறதுக்காக மட்டுமே எழுதப்பட்ட முதல் டைரி அவள் டைரி தான். தினசரி வகுப்புக்கு வந்த உடனே டைரியை என்கிட்ட காட்டுவா. நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் மாறி, இன்னைக்கு ஏன் வாட்ச் கட்டல, இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு வரி தான் எழுதி கொடுப்பா. அதனால் அது டைரியாக நான் எப்போவுமே நினச்சதில்ல. அது என்கிட்ட மட்டுமே பிரியத்தோட புள்ளி வைத்து கோலமிட்டு நீட்டப்படும் ஜோவின் உள்ளங்கை, அவ்வளோதான். படிக்கிறதுக்கான சுவாரஸ்யத்தோட அடுத்தவங்க டைரிகள் அவ்வளவா கிடைக்கல. ஒரு நாள் திருநெல்வேலி பேருந்து டிப்போல வேலை செய்யக்கூடிய நண்பன் ஒருத்தன் ராத்திரி அறைக்கு வரும்போது 12ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தியின் புத்தக பையோட வந்திருந்தான். 2 பேரும் சேர்ந்து அந்த பையை திறந்து பார்த்தோம். அந்த மாணவியின் பெயர் செல்வலக்ஷ்மி. அப்படித்தான் அதில் இருந்த எல்லா புத்தகங்கள்லையும் நோட்டுகள்லையும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. பைக்குள்ளே இருந்த ஜாமெட்ரி பாக்ஸை திறந்து அதுக்குள்ளே இருந்த சாக்லேட்டுகளை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பைக்குள்ளே இருந்த தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடித்தோம். அப்புறம் நண்பன் ஒவ்வொரு நோட்டாக எடுத்து புரட்டினான். அப்போ தான் அதுக்குள்ளே ஒரு நீல கலர் LIC டைரி இருந்ததை பார்த்தேன். ரொம்ப நாள் ஆகிருச்சு அடுத்தவர் டைரியை படிச்சு அப்படிங்கிற ஆவல்னால அதை திறந்தேன். அந்த டைரியில் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த டைரிக்குள்ளே ஒரு பிள்ளையார் படம்,
அதோட 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் படம், அது ஒருவேளை செல்வலட்சுமியின் அப்பாவாக இருக்கலாம், அதுவும் இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்ட சாக்லேட் தாள்கள், ஒரு 10 ரூபாய், அப்புறம் நடிகை ஸ்னேகா குத்துவிளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு படம், இதெல்லாம் இருந்தது. கடைசியா பள்ளி சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை போல ஒரு பெண்ணின் புகைப்படம் இருந்தது. நிச்சயமா அது செல்வலட்சுமியா தான் இருக்கணும். மாறி மாறி பிடுங்கி 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். பார்த்தவங்க அடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்க செய்யக்கூடிய அழகு. இன்னும் சுதந்திரமா தைரியமா சொல்லணும்னா ஸ்னேகாவை விட செல்வலட்சுமி அழகா இருந்தா. ஆனா அந்த பெண் டைரி முழுசையும் ஆங்கிலத்தால நிரப்பி வச்சிருந்தா. அவளை பத்தி எதுவுமே என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஒரு டிக்ஷனரியோட ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தேன். வாய்ப்பே இல்லை. அவ்வளோ வலிமையான ஆங்கிலம். எது வலிமையான ஆங்கிலம்? வாட் இஸ் யுவர் நேம்? இது தாண்டி எழுதப்படுற எல்லா ஆங்கில வார்த்தைகளும் எனக்கு வலிமையான வார்த்தைகள் தான். ஏனெனில் என் மொழி வளர்ப்பு அப்படி. கல்லூரிக்கு போன உடனே ஜோக்கிட்டு கொடுத்து இந்த டைரியை வாசிச்சு காட்ட சொல்லணும் அப்படின்னு டைரியை எடுத்து அறையில் வச்சுட்டு செல்வலட்சுமியின் புகைப்படத்தை என்னுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டேன். மறுநாள் செல்வலட்சுமியை பார்க்கக்கூடிய ஆசையிலையும் அவகிட்ட நேரில் பேசக்கூடிய ஆசையிலையும் புத்தக பையோட அந்த பள்ளிக்கு போனோம். முழுக்க முழுக்க பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியின் மத்தியில ஸ்னேகாவை விட அழகான செல்வலட்சுமி கிட்ட அவ தவற விட்ட புத்தக பைய கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமா ஹீரோக்களின் முக சாயல்ல நாங்க நின்றுட்டு இருந்தோம். எங்களை அழைத்த அந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அப்படியே அன்னை தெரசா முக சாயல். ஆனா எங்க கிட்ட பேசினது தூள் சொர்ணாக்கா முக சாயல்ல உள்ள உடற்கல்வி ஆசிரியர். அப்பப்போ விசில் ஊதிக்கிட்டே விசாரிச்சாங்க. நாங்க தகவலை சொன்ன உடனே தலைமை ஆசிரியர் அறையில எங்களை காத்திருக்க சொன்னாங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் யாருமே வரல. சில ஆசிரியர்கள் எங்களை ஜன்னல் வழியா பார்த்துட்டு எதையோ கிசு கிசுத்துட்டு போனாங்க. எதுக்கோ ஸ்கூல்ல பெல் அடிச்சாங்க. மிகச்சரியா கேட்டை திறந்துட்டு ஒரு போலீஸ் ஜீப் உள்ள வந்தது. எங்க கிட்ட இருந்து புத்தக பையை பிடுங்கிய காவல்துறை அதிகாரி எங்க 2 பேரையும் ஜீப்ல ஏற சொன்னாரு. சார், நாங்க எதுக்கு சார் ஏறணும்? நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். ஒரு பை கிடைச்சது, அட்ரஸை பார்த்து கொடுக்க வந்தேன். அதுக்கு எதுக்கு சார் ஜீப்ல ஏத்துறீங்க? ஓ, நீங்க லா காலேஜா? வாங்க சார் வாங்க. உங்களை ஒரு தற்கொலை கேஸ்ல விசாரிக்கணும். தற்கொலையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க வச்சிருக்கிறீங்களே இந்த பைக்கு சொந்தக்கார பொண்ணு நேத்து ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிருக்கு. அப்படின்னா உங்களை விசாரிக்க வேண்டாமா? தாராளமா இங்க வச்சு விசாரிங்க சார். அதை விட்டுட்டு குற்றவாளி மாதிரி ஜீப்ல ஏத்தி கொண்டு போனா எப்படி? சட்டக்கல்லூரியில அதுதான் முதல் வருடமா இருந்தாலும் ஒரு கருப்பு தைரியம் நரம்பு முழுவதும் பரவியது எனக்கு. இன்னும் 2 வார்த்தைகள் கூடுதலா பேசலாம், ஆனா பயத்துல போதும்னு நிறுத்திக்கிட்டேன். நண்பன் அப்படியே நடந்ததே சொல்ல நண்பனின் டிப்போக்கு ஃபோன் செஞ்சு உண்மையை ஊர்ஜிதப்படுத்திய காவல்துறை இப்போ எங்களை வேற மாதிரி சாந்தமா பார்த்துது. இந்த பிள்ளை பைக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கா, எதையாவது எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு காவல்துறை அதிகாரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் நண்பனின் காலை மிதிச்சு நசுக்கி சிக்னல் கொடுக்கறதுக்குள்ள ஆளுக்கு 2 சாக்லேட் மட்டும் எடுத்து தின்னோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சோம், வேற எதையும் எங்க அம்மா சத்தியமா நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி நண்பன் எச்சிலி முழுங்கும் போது அந்த காவல்துறை அதிகாரியின் பார்வை படுகேவலமா மாறுச்சு. இனியும் செல்வலட்சுமியின் டைரி அறையில் இருக்கத மறைக்க கூடாது அப்படின்னு அந்த பையன் சும்மா தேடுற மாதிரி தேடி, சார் ஒரு டைரியும் இருந்துச்சு சார், ஆனா அது ரூம்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நண்பனின் பிடரியிலே ஒரு அற விட்டாரு காவல்துறை அதிகாரி. நான் படித்து கொண்டிருக்கும் சட்ட படிப்பு அடியை அவனுக்கு திருப்பி விட்டிருந்தது. இப்போ நிஜமாவே கைதிகள் மாதிரி அந்த ஜீப்ல எங்க அறைக்கு போனோம். டைரியை எடுத்து கொடுத்த உடனே அது வேகமா வாங்கி பார்த்த அந்த அதிகாரி அந்த ஸ்னேகா படத்தை பார்த்தாரு. இது நீங்க வச்சதா, அந்த பொண்ணு வச்சிருந்ததா? நண்பன் அவசரமா, அந்த பொண்ணு தான் சார் வச்சிருந்தது. எங்க 2 பேருக்குமே ஸ்னேகா பிடிக்காது சார், ஜோதிகா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்கிட்ட, ஏன் ஏன் உங்களுக்கு ஸ்னேகா பிடிக்காது, அவளுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் எங்களுக்கு தெரியல. இன்னொரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணாரு. மேடம், அந்த பொண்ணு பைக்குள்ள ஒரு டைரி இருந்துச்சு, ஆனா எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, நீங்க தான் படிக்கணும், நான் கொண்டு வரேன் அப்படின்னு எங்ககிட்ட முகவரியை மட்டும் வாங்கிட்டு கிளம்பி போனவர் தான். அதுக்கப்புறம் எப்பவுமே எங்களை தேடி அவங்க வரவே இல்லை. அதன் பிறகான நாட்களில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்னேகாவை விட அழகான செல்வலட்சுமி புகைப்படத்தை என்ன செய்யறதுனே தெரியாம பர்ஸ்ல வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். தினமும் 4-5 முறையாவது ரயிலில் விழுந்து செத்து போன செல்வலட்சுமியின் முகத்தை எடுத்து பார்த்துருவேன். இவ்வளோ அழகா இருக்கிறவங்க எப்படி அதுக்குள்ள சாக முடியும் அப்படின்னு யோசிப்பேன். ஒரு நாள் என் பர்ஸை பார்த்து யாருன்னு கோவமா கேட்ட ஜோ கிட்ட
என்ன சொல்றதுன்னு தெரியாம தங்கை அப்படின்னு சொன்னேன். அவளும் அதை கொஞ்ச நாள் வாங்கி அவ பர்ஸ்ல வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் காட்டிட்டு தெரிஞ்சா. ஒரு நாள் எதேச்சையா நீதிமன்றத்துல அதே அதிகாரிய பார்த்தேன். என்ன அவருக்கு அடையாளம் தெரியல. எல்லாத்தையும் நினைவுபடுத்திட்டு அவர்கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணு கேஸ் என்னாச்சு சார்? பாவம், அந்த பொண்ணு செத்ததுக்கான எல்லா காரணமும் அந்த டைரியில தான் இருந்துச்சு. அதனால அந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அப்படி அந்த பொண்ணு டைரியில என்னதான் சார் எழுதியிருந்தா? அது அந்த பொண்ணோட டைரி இல்லை, அது அவ அப்பா டைரி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போன அவங்க அப்பன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாக வேண்டிய எல்லா காரணத்தையும் அதில் எழுதி வச்சிருந்தான். அந்த பைத்தியக்காரனை தேடணும். பாவம், அவனும் ஆற்றுல விழுந்து செத்து போயிருக்கான். அதனால கேஸ் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா அப்படி என்ன சார் எழுதியிருந்தாரு அப்படின்னு நான் கேட்டப்போ அந்த காவல்துறை அதிகாரி அப்படி ஒரு முறைச்சாரு. போயிரு பேசாம, ஆளைப்பாரு ஆளை அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது. அதுக்கப்புறம் யாருடைய டைரியையும் படிக்கிறதுக்கு நான் அவ்வளவா ஆர்வம் காட்டியதா நினைவே இல்லை. ஆனா எந்த நிபந்தனையும் நியதியும் இல்லாமல் என்னை பிரிந்து எங்கேயோ குழந்தையும் குட்டியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் ஜோவின் பதுக்கிய நினைவின் அலமாரிக்குள் ஸ்னேகாவை விட அழகான அந்த செல்வலட்சுமி என்னுடன் பிறந்த ஒரே தங்கையாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருப்பாள். இன்னும் மறக்கலாம்.